நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கடவுளே, அடுத்தடுத்து என் தலையில இடி விழுந்துகிட்டே இருக்க. என்பா, உன் சோதனைக்கு ஒரு அளவே இல்லையா? என்னால ஒரே நாள்ல இவ்வளவு இடியெல்லாம் தாங்க முடியாது. ஆமா பண்டித ராமகிருஷ்ணரே, 8வது நிபுணரா ஆகிறதுக்கு உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. உன்னோட திறமைய சரியா பயன்படுத்து ராமா. என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு துணையா இருக்கும். இனி நீ செய்ய வேண்டிய காரியம் மட்டும்தான் உன் கையில இருக்கு. அதற்கான பலனெல்லாம் என்னோட கையில தான் இருக்கு. அனைத்து நிபுணர்களும் ஒரு மனதோட உங்களுக்காக ஒரு கேள்வியை தயார் செஞ்சிருக்காங்க. எனக்கு ஆசை மட்டும் இல்ல, முழு நம்பிக்கை இருக்கு. கேள்வி எதுவா இருந்தாலும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட அதுக்கான பதில் கண்டிப்பா இருக்கும். நீங்க சொல்றது சரிதான் மந்திரியாரே. பண்டித ராமகிருஷ்ணா, உன் ஆசைங்கிற தீபம் கேள்விங்கிற சூறாவளியை சந்திக்க தயாரா இருக்கு. அப்புறம் பாரு எப்படி உன் ஆசை நிராசையா மாறப்போகுதுன்னு. சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணரே, இந்த கேள்விக்கான பதில வழங்க நீங்க தயாரா இருக்கீங்களா? தயார் மகாராஜா. நான் காளியம்மாவை மனசுல வச்சுக்கிட்டு முழு மனதோட இந்த கேள்விக்கு பதில் அளிக்க முயற்சி பண்ணுவேன். பண்டித ராமகிருஷ்ணரே, இத நீங்க கவனமா கேளுங்க. சனாதன தர்மத்துல 33 கோடி தேவர்கள் இருக்கிறதா கருதப்படுது. நீங்க அவங்க எல்லாரோட பேரையும் சொல்லியாகணும். நீங்க மட்டும் இதை வெற்றிகரமா சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க 8வது நிபுணரா இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா. 33 கோடி தேவர்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க மௌனத்தை நான் என்னவா எடுத்துக்கிறது? மறந்துடாதீங்க, நீங்க 8வது நிபுணர் ஆகிறதுக்கான கடைசி வாய்ப்பு இதுதான். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களால சபையில எல்லாருக்கும் முன்னாடி 33 கோடி தேவர்களோட பேரை சொல்ல முடியுமா, முடியாதா? இல்ல மகாராஜா, நான் என்ன யாராலையும் இந்த கேள்விக்கான பதில சொல்ல முடியாது. அவ்வளவு ஏன், எந்த வேதங்கள்லயும் உபநிடதங்கள்லயும் இந்த கேள்விக்கான பதில் கிடைக்காது. இதுக்கான காரணம் என்னன்னா, கேள்வியே தப்பானது. பிரமாதம் பண்டித ராமகிருஷ்ணர். ஆடத் தெரியாதவன் மேட கோணேன்னா பதில் சொல்ல முடியல, அதுக்கு பழிய தூக்கி போட கேள்வியே தப்பா. பண்டித ராமகிருஷ்ணா, கேள்வியவே தவறுன்னு சொல்றது எந்த விதத்துல பதிலா இருக்க முடியும்? மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஒருவேளை நீங்க என்கிட்ட 33 கோடி தேவ தேவியர்களோட பேர்களை கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. அதுவே நீங்க என்கிட்ட 33 சிறந்த தேவ தேவியர்களோட பேரை கேட்டீங்கன்னா அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியும். மகாராஜா, இந்த பண்டித ராமகிருஷ்ணர் பதில மாத்தி மாத்தி சொல்றாரு. கோடி எங்க இருக்கு, 33 எங்க இருக்கு? நீங்க சொல்றது உண்மைதான் குருவே, ஆனா இதுதான் உண்மை. ஏன்னா இதுதான் நிஜம். மகாராஜா, நம்மளுடைய வேதங்களை மற்ற மொழிகள்ல மொழிபெயர்க்கும் போது அத பண்ணவங்க தப்பா வேதங்கள்ல எழுதப்பட்டிருக்கிற 33 கோடிங்கிற வார்த்தைய உண்மையிலேயே கோடின்னு நினைச்சிட்டாங்க.
ஆனா 33 கோடிக்கான அர்த்தம் 33 சிறந்த கடவுள்கள். நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கே தெரியுதா பண்டிதரே? ரிக் வேதத்திலையும் யசூர் வேதத்திலையும் உபநிடதங்கள்லயும் என்ன எழுதியிருக்கோ அதை தான் சொல்றேன் குருவே. நீங்களும் அதை கண்டிப்பா படிச்சிருப்பீங்களே. அப்ப அதெல்லாம் படிக்காமலே நான் ராஜகுரு ஆயிட்டேனா? மகாராஜா முக்கியமான வேதங்கள்லயும் உபநிடதங்கள்லயும் என்ன சொல்லியிருக்குன்னா 8 வசுக்கள், 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், அப்புறம் 2 அஸ்வினி குமாரர்களோட 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அதையே இன்னும் விரிவா சொல்லணும்னா 8 வசுக்கள் இயற்கையின் வெவ்வேறு பாகங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அனில், அதாவது வாயு. அப்பஸ், அதுக்கு அர்த்தம் நீர். தியோஸ், அதுக்கு அர்த்தம் விண்வெளி. தரா அர்த்தம் பூமி. துருவ், அத நாம துருவ நட்சத்திரம்னு சொல்லுவோம். அனல் அர்த்தம் அக்னி. பிரபாசின் அர்த்தம் அருணோதயம், அது நமக்கு சூரிய உதயமாவும் தெரியும். அப்புறம் இறுதியானது சோம், அர்த்தம் சந்திரன். பன்னெண்டு ஆதித்யர்கள். 12 ஆதித்யர்கள் நம்மளுடைய பூலோக வாழ்க்கையின் 12 பாகங்கள் மற்றும் வருடங்களோட 12 மாதங்களை பத்தி சொல்லுது. முதலாவது ஷக், அர்த்தம் வழி நடத்துதல். இரண்டாவது அஞ்ச், அர்த்தம் அங்கம். மூணாவது ஆரியமான், அர்த்தம் சிறப்பு. நாலாவது பாக், அர்த்தம் பாரம்பரியம். ஐந்தாவது தத்ரி, அர்த்தம் விதிகளை பின்பற்றுதல். ஆறாவது வஸ்திரம், அர்த்தம் கைவினை திறன். ஏழாவது மித்ரு, அர்த்தம் நட்பு. எட்டாவது ரவி அல்லது புஷன், செழிப்பின் பிரதிபலிப்பு அது. ஒன்பதாவது சவித்ரு அல்லது பிரஜன்ய, அதுக்கான அர்த்தம் வார்த்தைகள்ல ஒளிஞ்சிருக்கும் சக்தி. 10வது சூரியயா விவஸ்வான், அதுக்கான அர்த்தம் சமுதாய சட்டங்கள். 11வது வருண், அது பாகியத்தின் பிரதிபலிப்பு. அப்புறம் 12வது மற்றும் இறுதியானது வாமன், அதுக்கான அர்த்தம் பிரம்மாண்ட சட்டங்கள். பண்டித ராமகிருஷ்ணரே, சரியா சொன்னீங்க. வேதங்கள்லயும் இப்படித்தான் விவரிக்கப்பட்டிருக்கு. அத சரியா சொல்லியிருக்கார் மகாராஜா. இப்போ 11 ருத்ரர்கள், நம்மளுடைய 11 உணர்ச்சிகளின் சுவாமிகள். அதுல முதல் 5 ஆனந்த், அர்த்தம் மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம். இரண்டாவது விக்யான், அதாவது ஞானம். மூன்றாவது மனஸ், அதாவது சிந்தனை. நாலாவது பிராணம், அதாவது பிராண சக்தி. அப்புறம் 5வது வாக்கு, அதாவது வார்த்தைகள். மிச்சம் இருக்கிற 6ல 5 சிவனோட ரூபங்களின் பெயர்கள். முதலாவது பிரதமாசான், அதாவது வழி நடத்துபவர். இரண்டாவது தத்புருஷ், அர்த்தம் மனிதன். மூன்றாவது அகோரா, அர்த்தம் அகோரி சாது. நாலாவது வாமதேவன், அர்த்தம் பிரத்யக்ஷ பிராமணன். 5வது சத்யோஜாத், அதுக்கு அர்த்தம் உருவாக்கப்பட்ட அனைத்தும். அப்புறம் இறுதியானது ஆத்மா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற முடிவில்லா அழிவில்லா ஆத்மா. இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா கணக்கு பண்ணா 31 ஆச்சு. மிச்சம் இருக்கிறது 2 அஸ்வினி குமாரர்கள். சில வேதங்கள்ல இந்த இடங்கள் இந்திரருக்கும் பிரஜாபதிக்கும் வழங்கப்பட்டிருக்கு. இது மூலமா 8, 12, 11 மற்றும் 2 சேர்த்தா 33 ஆச்சு. என்ன குருவே, 33 கோடி தேவர்கள் வந்துட்டாங்கல்ல? ஆமா, வந்துட்டாங்களே. இதுதான் 33 கோடி தேவர்களுக்கான விளக்கம். ஆமா பண்டித ராமகிருஷ்ணர், உங்க சந்தேகத்தை எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? நடக்கிற பரீட்சை உங்களுக்கா இல்ல எனக்கா? பீர்பால், ஒரு வேலை இதுல உனக்கு ஏதாவது தெளிவா புரியலனா? இல்ல ராமகிருஷ்ணரே, இவ்வளவு தெளிவா புரிய வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
அதான் மகாராஜா, இப்படிதான் யாரோ ஒருத்தர் எதையோ படிச்சுட்டு எதையோ புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்க. நாம எல்லாரும் அதை நம்பிட்டோம். அதனால நான் உங்க எல்லார்கிட்டயும் என்ன வேண்டி கேட்டுக்கிறேன்னா, நான் சொல்ற இந்த விஷயத்தை அப்படியே நம்பிடாதீங்க. கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்களும் படிச்சு பாருங்க. இத பத்தின உண்மையை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நீங்களே இத பத்தி யோசிச்சு பார்க்கும் போதுதான் உங்களுக்கு இந்த 33 கோடி தேவர்களுடைய பரமார்த்தம் என்னன்னு புரிஞ்சிரும். சிலரை நாம பரமாத்மான்னு நினைப்போம், ஆனா அவங்களும் ஒரு மனுஷங்க தானே. அற்புதம் பண்டித ராமகிருஷ்ணா. இன்னைக்கு நீங்க உங்களோட தகுதியை நிரூபிச்ச விதமோ, அப்புறம் இந்த கேள்விக்கு பதிலளிச்ச விதமோ, 8வது நிபுணராக நீங்க தான் தகுதியானவர்னோ சிறந்தவர்னோ இங்க நிரூபணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் விஜயநகரத்தோட அரசன் கிருஷ்ணதேவராயர் அறிவிக்க போற விஷயத்தை வரலாறு எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோ. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க தான் இனிமே இன்னையில இருந்து இந்த நொடியில இருந்த விஜயநகர ராஜ்யத்தோட 8வது நிபுணரா கௌரவிக்கப்படுறீங்க. பண்டித ராமகிருஷ்ணா, எப்பெல்லாம் விஜயநகர ராஜ்யத்தை பத்தி பேசுறாங்களோ அப்பெல்லாம் உங்க பேரும் அதுல இணைஞ்சிருக்கும். நீங்க எங்களோட நிபுணருங்கிறத எங்களுக்கு பெருமையா இருக்கு. ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். பண்டித ராமகிருஷ்ணரே, உங்க வெற்றிக்கான என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி குருவே. தாயே, இறுதியா நீ என்னோட மடியில நீ இந்த தருணத்தை போட்டுட்ட. எங்க போற நண்பா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஒரு சில பயணத்தோட இலக்கு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களோட ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்க்கையில முன்னேறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அது மட்டும் இல்லாம நீங்களே சொல்லியிருக்கீங்களே, ஒரு உரைக்குள்ள எப்பவும் 2 வாள்கள் இருக்கவே முடியாது. அதனாலதான் நான் உனக்காக இன்னொரு உரையை ஏற்கனவே நான் யோசிச்சு வச்சிருக்கேன். இங்க தெற்குல நான் கேடயமா இருக்கேன். உன்னுடைய உரை வடக்குல உனக்காக காத்துக்கிட்டு இருக்க பீர்பால். அங்க போ. பீர்பால் அவர்களே, நீங்க விஜயநகர ராஜ்யத்துக்கு வெறும் கையோட வந்திருப்பீங்க. ஆனா இப்ப வெறும் கையோட போக போறதில்ல. மந்திரியாரே, மகாராஜா, பீர்பால் அவர்களுக்கு குதிரை, நாணயங்கள் மற்றும் விருந்தையும் ஏற்பாடு பண்ணுங்க. முழு ராஜ மரியாதையோட
இவரை அனுப்பி வைங்க. கட்டளைப்படியே மகாராஜா. இன்னொரு விஷயம் பீர்பால் அவர்களே, நான் நம்பிக்கையோட சொல்றேன், நீங்க உங்களோட வாழ்க்கையில செழிப்பு மற்றும் புகழோட புது உச்சத்தை தொட போறீங்க. என்னோட மற்றும் விஜயநகரத்தோட வாழ்த்துக்களும் உங்க கூட இருக்கும். ரொம்ப நன்றி மகாராஜா. பார்க்கறதுக்கு புது ஆளு மாதிரி இருக்காரு. பார்க்கறதுக்கு ஒரு மாவீரன் மாதிரி தெரியறாரு. பிரமாதமா நீங்க வாள் வீசுனீங்க. உண்மையிலேயே நீங்க ஒரு மாவீரர் தான். உங்களுடைய பேரு? என்னோட பேரு ஷைதான் சிங். இப்ப இந்த நகரத்தோட ராஜசபை எந்த பக்கமா இருக்குன்னு எனக்கு சொல்றீங்களா? இங்க இருந்து நேரா போனீங்கன்னா அங்க முன்னாடி உங்களுக்கு மாளிகை இருக்கும். அது சரி, நீங்க ராஜசேனையில சேர வந்திருக்கீங்களா? உங்களுடைய மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட கதைய முடிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். என் அரசரோட கட்டளைய கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன். கிருஷ்ணதேவராயனை வீழ்த்த முடியாத ஒரு வீரன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? நீ ஒரு சிறந்த வீரன்னு நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டீனா விஜயநகரத்தின் மகாராஜாவை நீ தோக்கடிக்கணும். நீ போய் அவனோட அரசவையில் அவனுக்கு சவால் விடு. தோக்குறவனுக்கு சொந்தமான எல்லாமே ஜெயிக்கிறவனுக்கு சேரணும்னு அங்க ஒரு நிபந்தனையை வை. உன்னோட நிபந்தனைக்கு அவன் கண்டிப்பா சம்மதிச்சே ஆகணும். அப்புறம் நீ அந்த போட்டியில் அந்த கிருஷ்ணதேவராயனை வீழ்த்திடு. நான் விஜயநகரத்தோட சுல்தான் ஆயிடுவேன். மகாராஜாவா? ஆனா உன்னால நிச்சயமா கிருஷ்ணதேவராயனை கொல்ல முடியுமா? அவன் ஒரு மிகப்பெரிய மாவீரன். சுல்தான், ஒரு பராக்கிரம வீரனை கொன்னாதான் நான் மகாவீரனா இருக்க முடியும். அதுலயும் என்ன வீரன்னு கூப்பிடுறத விட மகாவீரன்னு கூப்பிடுறதுதான் எனக்கு பிடிக்கும். கிருஷ்ணதேவராயா, சீக்கிரமே உன்னோட மரண செய்திய என்னோட ராஜாக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். கிழவன் இப்படி பார்க்க வச்சு சாப்பிட்றான். கண்டிப்பா அவன் வயிறு கெட்டுதான் போக போகுது. இல்லனா அவன் சாப்பாட்டுல புழுப்பூச்சி வந்துடணும். இல்லனா அவனுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையா வரணும். என்னாச்சு சுவாமி? எதுக்கு கத்துனீங்க? நாக்குல பல்லு பட்டுருச்சு. இப்படிலாம் நடக்கிறது ரொம்ப சகஜம்தான் குருமாதா. சாப்பிடும் போது யாராவது திட்டினாங்கன்னா இப்படிலாம் நடக்கிறது சகஜம்தான். அப்புறம் குருமாதா சகஜம்தான். திட்டினது யாருன்னு தெரியணும். அது வேற யாரா இருக்கும் குருஜி. யாரு? நீங்களே சொல்லுங்க. உங்களோட எதிரி பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான். ஒரு சாபம் தான் அவர் விட்டுருப்பாரு. நாக்கா கடிச்சுக்கிட்டீங்களா? இல்ல இல்ல சுவாமி, அப்படியெல்லாம் இல்ல. அது என்னன்னா, சாப்பிடும் போது உங்க கவனம் கணக்கு வழக்குல இருந்தது. சாப்பிடும் போது நம்ம கவனம் வேற எங்கேயாவது இருந்தா இந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ நீங்க உணவுல மட்டும் கவனம் செலுத்துங்க, மத்ததெல்லாம் விடுங்க. நான் உங்களுக்காக போய் இன்னும் பூரி கொண்டு வரேன். மணி குருஜி, நம்ம குருமாதா பொய் சொல்றாங்க. இந்த காரணத்தினாலதான் அந்த ராமா ஒவ்வொரு முறையும் ஜெயிச்சிடறான். குருஜி நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் அவனுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அவனுடைய கவனம் சிதறதே இல்ல. அவனும் எப்பவும் எந்த தப்பும் பண்றதே கிடையாது. ஓ, அதுவும் சரிதான். அப்படின்னா நான் செய்ய வேண்டியது பண்டித ராமகிருஷ்ண முன்னாடி ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகளை கொண்டு வரணும்.
அப்படி கொண்டு வந்தா அவன் தப்பு பண்ணுவான். அப்ப 8வது நிபுணர் பதவியிலிருந்து துரத்தப்படுவான். அது எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அந்த 8வது நிபுணர் பதவி பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட இருந்து பறிக்கப்படும் போது கேலி பண்ணாங்க. என்ன சொல்ற? யார் வந்திருக்காங்க? யாரும் வரல, கேலி. இவன் என்னாச்சு குண்டப்பா, ஏன் அழற? யாராவது உன்னை அடிச்சாங்களா? கீழே விழுந்துட்டியா? அது சரி, புரிஞ்சிடுச்சு. இன்னைக்கு அழணும்னு தோணுமா இருக்கும். அழுதுரு. அப்பப்ப அழறது கூட உடம்புக்கு நல்லதுதான். அழு. நீங்க ஏன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்க. அந்த பசங்க என்ன கேலி பண்றாங்க. ஓ, இவனை கேலி பண்றாங்களாம்? கேலி. நான் ஒரு மொழிபெயர்ப்பாளரா இருந்திருக்கணும். குறைஞ்சபட்சம் அந்த வேலையில கொஞ்சம் ஊதியமாவது கிடைச்சிருக்கும். இங்க பாருங்க, அம்மா பேசுறதையும் குண்டப்பா பேசுறதையும் நான் மொழிபெயர்க்க வேண்டியிருக்கு. ஆமா சாரதா தேவி, முதல்ல யார் என்ன கேலி பண்ணாங்கன்னு கேளு. சொல்லு, நீ சொல்லு. என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. என்ன? அந்த பசங்களுக்கு எவ்வளவு தைரியம்! இப்பவே அவங்கள ஒரு கை பாக்குறேன். என் கூட வா. என்ன பெரிய சண்டைய ஆரம்பிக்க போறியா? இன்னைக்கு போய் சண்டை போட்டேனா நாளைக்கு இன்னும் கேலி பண்ணுவாங்க. அப்புறம் இன்னும் பெரிய சண்டையாகும். அதுக்கப்புறம் திரும்ப கேலி பண்ணுவாங்க, திரும்ப சண்டை வரும். அம்மா, அப்ப என்ன பண்றது? அவங்க இவனை சீன்றத அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கட்டுமா? குண்டப்பாவை சீன்றத நிறுத்தி ஆகணும். இவன் மட்டும் அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கலன்னா 2-3 நாள்ல அவங்களே இவனை சீன்றத நிறுத்திடுவாங்க. ஆமாமா, நீங்க சொல்றது உண்மைதான். சுத்தி இருக்க பசங்க கூட சண்டை போடுறது நல்லது இல்ல. அதுக்கு பதிலா குண்டப்பாவை தகுதியானவனா மாத்தணும். சரதா, ஆனா குண்டப்பாவோட அப்பா அம்மா அவனை உன்னை நம்பி இங்க விட்டுருக்காங்க. ஆனா நீ என்ன பண்ணிருக்க? ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். நம்ம குண்டப்பாவை ஒரு தகுதியானவனா மாத்தணும். அப்பதான் எதிர்காலத்துல அவனால புத்தியோடவோ திறமையோடவோ எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியும். எடுங்க, இந்த பிரச்சனைக்கான பொறுப்பை ஏத்துக்கோங்க. ஆமாலாமா, நீ மேல கவனம் செலுத்ததே இல்ல. எனக்கு நீ எதுவுமே சொல்லி தரது இல்ல. நீ என்ன பாடசாலை கூட அனுப்பல. இப்ப அனுப்புறேன் குண்டப்பா. ஏன்னா இப்ப உனக்குள்ள படிக்கணும்ன்ற ஆசை உண்டாயிருக்கு. விருப்பம் இல்லாம யாருக்கும் கல்வி வழங்க முடியாது பைத்தியக்காரா. அதனால இன்னில இருந்து உனக்காக சரியான பாடசாலையை தேட ஆரம்பிச்சிடுறேன். ஆனா முதல்ல ஒரு வாக்கு கொடு. இனி இந்த பகுதியில இருக்கிற பசங்க உன்னை கேலி பண்ணாங்கன்னா நீ அதை கேட்டு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா குண்டப்பா, ஒருவேளை நீ எந்த பாடசாலைக்கு போறியோ அங்க இருக்கிறவங்க கூட உன்னை கேலி பண்ணலாம். அதனால இந்த விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்க. இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ஒரு குறையே இல்ல. அதனால இந்த எந்த விஷயத்திலையும் உன்னுடைய கவனத்தை செலுத்தாம உன்னோட படிப்புல மட்டுமே நீ முழு கவனத்தை செலுத்தணும். ஏன்னா படிச்சாதான் ஒரு ஞானியாக முடியும். அப்ப நீ எப்படி பேசுறன்றத மறந்துட்டு உன்னுடைய ஞான நிறைந்த பேச்ச கவனிப்பாங்க. அதனால முதல்ல நீ இப்படி வருத்தப்படுறத நிறுத்தணும். இனி நீ இப்படி வருத்தப்பட மாட்டேன்னு வாக்கு கொடு. நான் வாக்கு கொடுக்கலாமா? நான் புறப்படுறேன். நான் விஜயநகரத்தோட தலைவாசலுக்கு போகணும். அங்க என்ன பாடசாலை இருக்கு? அங்க பாடசாலை எல்லாம் இல்ல. அங்க என் நண்பர் ஒருத்தர் என்ன சந்திக்க வராரு. அவரு கலிங்க ராஜ்யத்தின் மிகப்பெரிய வித்வான். சுத்தி பார்க்கறதுக்காக கேரளத்துக்கு போயிட்டு இருக்காரு. அவர் எழுதியிருக்கிற புத்தகத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போக விரும்புறாரு. நான் அதை சரி பார்க்கணும்னு. நான் வரேன். நான் சீக்கிரமாவே குண்டப்பாக்காக ஒரு சரியான பாடசாலையை தேடி கண்டுபிடிக்கணும். என்னுடைய பாதையில இந்த வண்டி எங்க இருந்து வந்துச்சு?
இருங்க. நண்பா சாகித், இங்க இருக்க. ராமா, எவ்வளவு நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். வாசல் வரைக்கும் வந்துட்டு அப்படியே திரும்பி போற. என்ன பண்றது ராமா, நேரமே கிடைக்க மாட்டேங்குது. இல்லனா வீட்டுக்கு வந்து அம்மாவையும் சாரதானையும் கண்டிப்பா சந்திச்சிருப்பேன். கூடவே உன்னோட வீட்டுக்கு ஒரு புது விருந்தாளி உன்னோட மகனும் வந்திருக்கான்ல. நான் ஒரு நாள் கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வா. அப்புறம் அது வரைக்கும் இந்த புத்தக பதிவை உன்கிட்டே நீ பத்திரமா வச்சுக்கோ. நான் வர்றதுக்குள்ள இதை முழுசா படிச்சிடணும். அப்பதான் உன்னோட ஆலோசனைகளையும் நான் இதுல சேர்க்க முடியும். சரிதான். அப்புறம் சைதான் சிங் கிட்ட எச்சரிக்கையா இரு. யாரு சைதான் சிங்? சைதான் சிங்குங்கிறவன் எப்பவும் ஆயுதத்தோட இருக்கிற ஒரு மகாவீரன், எப்பவும் வெற்றியை தேடுறவன். அதனாலதான் நாடு முழுக்க சுத்தி யுத்தம் செய்ய சொல்லி வீரர்கள் கிட்ட சவால் விடுவான். அதுக்கப்புறம் அந்த போட்டியில அவங்கள கொடூரமா வதம் பண்ணிடுவான். அவனை வீழ்த்துறது சாத்தியமே இல்ல. அவன் ஏதோ ஒரு மாவீரர் கிட்ட இருந்து திவ்ய கலையை கத்திருக்கான். அவனோட அடையாளம் அவன் கிட்ட எப்பவும் 2 வாள்கள் இருக்கும். நான் இப்பதான் அவனுடைய பலத்தை பார்த்துட்டு வரேன். உண்மையிலேயே அவன் பெரிய பலசாலிதான். ஆனா அவன் அரசவையை நோக்கி போயிட்டு இருந்தான். ஆமா ராமா, மகாராஜா கிருஷ்ணதேவராயரை பத்தி விசாரிக்கிறத நானும் கேட்டேன். அவன் மகாராஜா கிட்ட சவால் விட போறான். சீக்கிரம் போனன்பா. அவன் அங்க போய் எல்லார் முன்னாடியும் மகாராஜாவுக்கு சவால் விடுறதுக்கு முன்னாடி நீ அங்க போய் அதை தடுத்து நிறுத்திரு. ஏன்னா அவனோட சவாலை ஏத்துக்கிறதுக்கான அர்த்தம் மரணத்தை வரவேற்கிறதுக்கு சமம். மகாராஜாவும் ஒரு சூரிய வீரர். அவன் சவால் விட்டா கண்டிப்பா அவர் ஏத்துக்காம இருக்க மாட்டாரு. அப்படி நடந்த பெரிய தப்பாயிடும். சொல்லுங்க வீரரே, எங்க ராஜசபைக்கு நீங்க என்ன நோக்கத்தோட வந்திருக்கீங்க? நான் உங்களோட சபைக்கு ஒரு விஷயத்தை கேட்க வந்திருக்கேன் மகாராஜா. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. என்ன கேட்க விரும்புறீங்க? நீங்க மிகப்பெரிய பராக்கிரம வீரர்னு கேள்விப்பட்டேன். அதனால உங்களோட இந்த ராஜசபையில யுத்த தானத்தை கேட்டு வந்திருக்கேன். யுத்த தானமா? நான் மிகப்பெரிய வீரன் மகாராஜா. இந்த உலகம் முழுக்க என்னை விட ஒரு சிறந்த வீரனை நான் தேடிக்கிட்டே இருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அப்படிப்பட்ட வீரன் கிடைக்கவே இல்லை. அதனால தான் நான் இந்த விஜயநகரத்துக்கு வந்திருக்கேன். உங்களுடைய இந்த ராஜசபையில என்ன வீழ்த்துற அளவுக்கு யாராவது ஒரு வீரர் இருக்காரா? உங்களுடைய அந்த வீரன் மட்டும் என்ன யுத்த களத்துல வீழ்த்திட்டான்னா அப்புறம் நான் நிரந்தரமா உங்களுடைய ராஜசபைக்கு அடிமையாயிடுவேன். அதுவே ஒருவேளை நான் உங்களுடைய வீரனை வீழ்த்திட்டேன்னா அவனுக்கு சொந்தமான அனைத்தும் எனக்கு சொந்தமாயிடும். என்னுடைய இந்த சவாலை ஏத்துக்கிற ஒரு வீரன் உங்களுடைய இந்த ராஜசபையில இருக்கானா? அப்படி இருந்தா என் கையில இருக்க இந்த வெற்றிலையை எடுத்து என்னுடைய இந்த சவாலை ஏத்துக்க சொல்லுங்க மகாராஜா. யாராவது இருக்கீங்களா? என்னுடைய சவாலை ஏத்துக்க கூடிய வீரன் இந்த ராஜசபையில யாராவது இருக்கீங்களா? யுத்த கலையில என்ன வீழ்த்தக்கூடிய யாராவது? அப்படி யாராவது இருந்தீங்கன்னா என் முன்னாடி வாங்க. வந்து நான் விடுத்திருக்க இந்த சவாலை ஏத்துக்கோங்க. என்னாச்சு மகாராஜா? யுத்த கலைகள்ல என்ன வீழ்த்த தயாரா இருக்கிற ஒரு வீரனே
உங்களுடைய இந்த ராஜசபையில இல்லையா என்ன? அப்போ விஜயநகரத்துல இருந்து நான் வெறும் கையோட தான் போகணுமா? கோத்வால், மந்திரியாரு, என்னன்னு தெரியல, என்னோட உடல்நல கொஞ்ச நாளாவே சரியில்லை. நான் இந்த சவாலை ஏத்துக்கிறேன். உன்னோட கர்வத்தை நான் சின்ன பின்னமாக்குறேன். இல்ல மந்திரியாரே, இந்த சவாலை வேற ஒருத்தர் ஏத்துக்கணும்னு நான் விரும்புறேன். எல்லாரையும் எச்சரிக்கிற வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. அந்த சைதான் சிங் அரசவைக்கு வந்து அவன் காரியத்தை சாதிச்சிட்டான். ஆனா மகாராஜாவை சவாலை ஏத்துக்க விடாம எப்படியாவது தடுத்தாகணும். நான் சவாலை ஏற்றுக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பெரியவங்க சரியாதான் சொல்லியிருக்காங்க. முட்டாள்னு அவன் நெத்தியில் எழுதியிருக்காது, அவன் செயலே காட்டி கொடுத்துருவோன்னு. இவன் ஒரு முட்டாள். பண்டித ராமகிருஷ்ணன் கதை முடிஞ்சது. நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணர் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட வாழை தூக்குனதே இல்லை. அவரு இவ்வளவு பெரிய வீரனோட எப்படி போட்டி போட போறாரு? நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா என்னோட யுத்த கலையை காட்ட இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு. ஏன்னா இது வரைக்கும் என்னுடைய யுத்த திறமைகளை யாரும் பார்த்ததே இல்லைல்ல. என்னது, உங்க யுத்த கலையா? ஆமா மகாராஜா, என்னோட யுத்த கலை. சரிதான். அப்படி என்ன நிபந்தனையின்படி நீ இந்த யுத்தத்துல என்கிட்ட தோத்துட்டனா, உன்னுடைய வீடு, உன்னுடைய செல்வம், உன்னுடைய செல்வாக்கு, உன்னுடைய மனைவி, உன்னுடைய மகன், உன்னுடைய அப்பா அம்மா எல்லாருமே என்னுடைய அடிமைகள் ஆயிடுவாங்க. சரி, இப்ப சொல்லு, எப்ப என்னோட நீ போட்டி போட போற? நீ இப்பவே போட்டிக்கு தயாரா இருக்கியா? ராமா, நீ சாக போறது உறுதியாயிடுச்சு. ஆனா கூடவே உன் குடும்பமும் வாழ்க்கை பூரா இவனுக்கு அடிமையா இருக்க போறாங்க. குறைஞ்சபட்சம் இவன் கிட்ட போட்டி போட கொஞ்சம் நேரமாவது கேளு. சொல்லு. இப்பவா? இல்ல இல்ல, அது இப்ப போட்டியை வச்சா அது ஒரு தரப்பு போட்டியா இருக்கும். ஒரு தரப்பு போட்டியாவா? என்ன சொல்றான் இந்த பண்டித ராமகிருஷ்ணன்? அப்படின்னா நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்கிறன்னு அர்த்தம். இல்ல இல்ல, அது விஷயம் என்னன்னா, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற நேரங்காலம் படி இந்த நேரத்துல இந்த காலத்துல என்னை யாராலையும் வீழ்த்த முடியாது. ஆனா மகாராஜா, வெற்றிக்கு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்னவோ அவருடைய அதிர்ஷ்டத்தால ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லக்கூடாது. நான்
உங்களுக்கு ஒரு சரியான அவகாசத்தை வழங்கி என்னுடைய பாகுபல என்னோட பாகுபலத்தால வீழ்த்த விரும்புறேன். அதனால நீங்க இங்க ஒரு 5 நாள் விருந்தாளியா இருந்து அதை அனுபவிங்க. 5 நாளைக்கு அப்புறம் போட்டியை வச்சுக்கலாம். இந்த 5 நாள் அவகாசத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இருந்தாலும் 5 நாளைக்குள்ள வீரனாகிறதுங்கிறதெல்லாம் இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். நல்லது. சரிதான். அப்ப சைதான் சிங்குக்கு நம்ம விருந்தாளி அறையா ஏற்பாடு பண்ணுங்க. 5 நாட்களுக்கு பிறகு இந்த போட்டி நடக்கும். இன்னைக்கான சபை இப்பவே முடியுது. ஆனா பண்டித ராமகிருஷ்ணா, சபை முடிஞ்சதும் என்ன வந்து பாருங்க. உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! வணக்கம் மகாராஜா. நீங்க எனக்கு வணக்கம் சொன்னது என்னோட சௌபாக்கியம் தான் பண்டிதர் ராமகிருஷ்ணா. நான் இதுக்கு தகுதியானவன் நீங்க நினைச்சது இல்ல. ஏன் இவ்வளவு ஆச்சரியமா பாக்குறீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே மொத்த ராஜசபைக்கு முன்னாடியும் தெளிவா காட்டிட்டீங்களே. நீங்க என்ன கோழையா நினைக்கிறீங்க? தைரியம் இல்லாதவனா நினைக்கிறீங்க? ஒருத்த என்னோட ராஜசபைக்கே வந்து என்கிட்ட கர்வமா பேசுறான், சவால் விடுறான். ஆனா அவன் சவாலை ஏத்துக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லையா? என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன விடுங்க. உங்களை பத்தி நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணா, என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க சவாலை ஏத்துக்கிட்டீங்களா? அப்படின்னா எனக்கு யார் கூட யுத்தம் செய்யறதுக்கு தகுதியே இல்லைன்னு நீங்க நினைச்சிருக்கீங்க, அப்படித்தானே? இப்ப யார் யுத்தம் செய்ய போறது? மகா பண்டிதர் ராமகிருஷ்ணன். நீங்க எப்பயாவது வாளை தூக்கி இருக்கீங்களா? சொல்லுங்க, தூக்கி இருக்கீங்களா? இல்ல. ஒரு முறை கூட வாளை தூக்காத நீங்க அந்த சைதான் சிங் கூட சண்டை போட போறீங்களா? வெற்றி அடைஞ்சிருவீங்களா? மகாராஜா, அந்த ஷைதான் சிங்க யாராலையும் வெல்ல முடியாதுன்னு நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? ஆனா உங்களை காப்பாத்த எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. உங்க மதி மங்கிடுச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணரே. எல்லாத்திலும் ஜெயிச்சுட்டே இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இந்த பழக்கத்தால உங்க செயல்கள் அத்துமீறி போயிட்டு இருக்க. நீங்க உங்க பாதையில இருந்து விலகிட்டு இருக்கீங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கங்க ராமகிருஷ்ணா, வெற்றிக்கான பசியும் உங்களோட அத்துமீறலும் உங்க தலையிலே பாரமா விழப்போகுது. இந்த போட்டியில நீங்க உங்க உயிரை கூட இழக்க நேரிடும் ராமகிருஷ்ணா. அது உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்புறம் எதுக்காக தலையாடிட்டு இருக்கீங்க? போய் யுத்தத்துக்கு தயாராகுங்க. வீரசூர பண்டிதர் ராமகிருஷ்ணரே போங்க. மகா வீரர் பண்டிதர் ராமகிருஷ்ணரே போங்க. நான் உங்களை போங்கன்னு சொன்ன வரேன். ராமா, சீக்கிரமா ஏதாவது ஒரு வழியை யோசி. யுக்தி. யுக்தி. அந்த யுக்தி தான் பண்டித ராமகிருஷ்ணனோட ஒரே ஆயுதம். இந்த யுக்திங்கிற ஆயுதம் பார்க்க எப்படி இருக்கும்? அந்த ஆயுதம் என்னோட வாளை விட பெருசா என்ன? ஐயா, யுக்தின்றது எங்க குருஜிட்ட இருந்தா நாங்க அதை காட்டியிருப்போம்ல. யுக்தியெல்லாம் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் அவரோட புத்தியில மட்டும்தான் தோணும். அதனாலதான் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் திரும்ப திரும்ப ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா இந்த தடவை வெற்றியை நீங்க அனுபவிக்கணும்னு நான் விரும்புறேன். அதனாலதான் உங்களோட அனுதாபியா வந்திருக்கேன். அந்த ராமகிருஷ்ணன் கிட்ட இருக்கிறது புத்தி. அந்த புத்தியை பயன்படுத்தி தான் அவன் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கண்டுபிடிக்கிறான். இதுக்கு முன்னாடி கூட ஒரு பயில்வான வீழ்த்தி இருக்கான். உன்னோட சக்தியையும் எப்படி முறியடிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருவான். பார்த்துக்க. நீ தோல்வி அடைய விரும்பல. அப்ப நான் சொல்றத கேட்டு நீ நட. ஆனா இப்ப நான் என்னதான் பண்றது?
பண்டித ராமகிருஷ்ணனோட கவனத்தை திசை திருப்பணும். அதுக்கு போட்டிக்கு முன்னாடியே அந்த ராமகிருஷ்ணனோட மனோபலத்தை உடைக்கிறதுக்கான வழியை தேடணும். உன் சக்தி மூலமா ராமகிருஷ்ணனோட மன வலிமையை உடைச்சி அவனை கட்டுப்படுத்து. ஆனா அது எப்படி? அதை நான் உனக்கு சொல்லித்தரேன். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த சைத்தான் சிங்கோட நான் எப்படி போட்டி போடுறது? ராமா, இந்த தடவை கொஞ்சம் அதிகமா போயிடுச்சுல. ஆமா பட்டு, பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு. பிரச்சனை இல்ல, முட்டாள்தனம் தான் இந்த வாட்டி ரொம்ப பெருசாயிடுச்சு. எலி 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 குண்டப்பா, எலி 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 எலி. எலிய பார்த்து நீ இவ்ளோ பயப்படுற? அந்த மகாவீரனோட யுத்தம் செய்ய கிளம்பிட்ட. என்ன காரியம் பண்ணிருக்க ராமா? நான் என்னமா பண்ணேன்? என்ன பழிவாங்க நினைச்சிருக்கீங்க, அதனால தானே போட்டிக்கு சம்மதிச்சீங்க. ஐயோ, இப்படின்னு போன என்ன அர்த்தம்? நான் சொல்றது கேளுங்க. ஐயோ அம்மா, அம்மா, சாரதா இருக்கும்போது நீங்க ஏன் பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கீங்க? என்ன பண்றது, பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க சைத்தான் சிங் வீட்ல பாத்திரம் தானே கழுவணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.